ஏன் சக்தி பொம்பளை பிள்ளைங்க 3 பேரையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கணுமோ? பழனி வேலை தான் இருக்கான்லண்ணா, அவன் எல்லாம் பார்த்து நம்மளும் என்ன 50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம், வேணா ஒரு 8 பாத்துக்கலாம்ண்ணா. பெரியப்பா மணி 12க்கு மேல ஆகுது, நீங்க இன்னமும் தூங்கலையா? எங்கடா தூக்கம் வருது? உள்ள அம்மா பாட்டி பெரியமான்னு யாருமே தூங்கல. ஏண்டா இருந்திருந்தும் அந்த பாண்டி பொண்ணு எடுத்திருக்கான் பாத்தியா? இந்த கருமத்துக்கு அவன் சரவணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருக்கலாம் இல்லைங்கன்னா. ஏன்னா ஒரு பொண்ணு எடுக்கிறான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டானோ. பொண்ணுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றேன்னு அந்த மயிலோட அப்பா நம்ம கொல்ல பக்கத்துல ஒளிஞ்சிருந்தார்ல, அப்பத்துல இருந்து அந்த குடும்பத்து மேல எனக்கு மைல்டா ஒரு டவுட் இருந்துச்சு பெரியப்பா. டேய், பணங்காசு இல்லாத குடும்பம் தான் நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு ஃப்ராடு குடும்பம் இருக்குன்னு நான் யோசிக்கவே இல்லைண்ணா. உலகத்துல என்னென்ன புகார் இருக்கோ ஒண்ணு விடாம எடுத்து அடிக்கிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது அவங்களா செய்யற மாதிரி தெரியலண்ணா. அவங்க பின்னாடி யாரும் இருந்து தூண்டி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேச்ச கேட்டு தான் இந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி எல்லாம் தோணல. பொண்ணு வாழ்க்கையை சரி பண்றேன்னு அவங்களா முட்டாள்தனமா என்னென்னமோ பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்ல வந்து என்ன சொல்ல போறாங்கன்னே தெரியல. அப்பா எனக்கு ஒரு யோசனை. என்னடா? பேசாம ராத்திரியோட ராத்திரியா வீடு புகுந்து 4 தட்டு தட்டி கேஸ வாபஸ் வாங்க வச்சிருமாப்பா. நானும் அப்படித்தானே நினைச்சேன். அண்ணா, நீங்க என்ன சொல்றீங்க? 4 தட்டி தட்டிடுவோமா? இல்ல எல்லாம் வேண்டாம். ஏன் என்ன அவனும் ஒண்ணுமே இல்ல, அவனுக்கு என்ன நம்ம பயப்படணும்? டேய், அந்த குடும்பத்தாரங்க எந்த நேரத்துல என்ன செய்யறாங்கன்னு நமக்கு தெரியாது. தட்டுல கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டா பரவாயில்ல, நம்ம மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ண முடியும்? ஆமா ஆமா, லூசு குடும்பம் தான் அதுங்க. எப்ப என்ன பண்ணுதுங்கன்னே தெரியாது. காப்பாத்த போய் அப்புறம் நாமளே பிரச்சனையில மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும். சரிங்கண்ணா. நாளைக்கு கோர்ட்டுக்கு கேஸ் வரட்டும்டா, பாத்துக்கலாம். அது வரைக்கும் அமைதியா இருக்கும். எப்படி இருந்த பொண்ணு 2 நாள்ல எப்படி ஆயிட்டா? அவளை பாக்குறதுக்கு எனக்கு அம்புட்டு வருது மயிலு. அங்க வந்து எதையாச்சும் சொல்லி குழப்பி வச்சிடாத மயிலு. அப்புறம் நாங்க 2 பேரும் தான் ஜெயிலுக்கு போக வேண்டிய வரும். உனக்கே தெரியும் எம்புட்டு கஷ்டப்பட்டு உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சோன்னு. நான் எத்தனையோ தடவை சொன்னேன், மாப்பிளைய கைக்குள்ள போட்டுட்டு உன் வாழ்க்கையை காப்பாத்திக்கன்னு. நீ தான் கேட்கவே இல்ல. உனக்கு இந்த சாமர்த்தியம் இல்லாததுனால தானே இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். உன் பெத்தவங்களால பண்ண முடிஞ்சது இது மட்டும் தான் மயிலு. தயவு செய்து நான் சொன்னபடி